ஐஸ்வர்யம் அல்லது ஐஸ்வர்யவான் என்கிற இந்த காரியத்தை நாம் ஒரு வேதாகம தியானம் போல தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் நேற்றைய தினத்தில் சில காரியங்களை வாசித்தோம், பார்த்தோம். இந்த நாளில் இந்த ஐஸ்வர்யம், தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, எதையும் நாம் பார்க்கணும். என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அப்போனா ஐஸ்வர்யமே பாவமோ, ஐஸ்வர்யமே தவறோ அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனை. உண்மைதான், பயப்படுவாங்க சிலர். ஐயோ எனக்கு ஐஸ்வர்யம் வேணாண்டவரே அப்படின்னு யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா, ஒருவேளை தவறான விஷயமோ அது தேவனுக்கு பிரியமில்லாததோ அப்படிங்கிற குழப்பம்லாம் வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து மிகுதியும் பெருக பண்ணுகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம், உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமியின் கீழ் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். இதுதான் சத்தியம். இதுக்கு நாம் எல்லாம் சாட்சிகள். நாம் ரட்சிக்கப்படும் போது நம்மளோட உடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், எண்ணிக்கை உள்ளவைகளாக இருந்திருக்கும். நல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பதாக எண்ணிக்கை உள்ளவைகள் தான். பீரோவில் வைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு சூட்கேஸில் படித்து எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா அந்த எண்ணம் வராது. அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே பெரிய வசதியும் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுவை அண்டி வந்த பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு. நம்ம கேட்காமலே கொடுக்குறாரு. ஒரு பக்கம் நாம வாங்குறோம்னா கிஃப்டாக வேற கொடுக்குறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய ட்ரெஸ் மாத்திரம் இல்லை. நான் ட்ரெஸ்ஸுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உலக தேவைகள் கூட, நல்ல சாப்பாட்டு கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நமக்குரிய சகலத்தையும் அழகாய் நேர்த்தியாய் அதினதன் காலத்தில் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் போது எங்க வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருந்தது, எங்க அப்பா வச்சிருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரிடத்துல வந்து ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு பிற்பாடு திருமணமான பிற்பாடு கர்த்தர் ஒரு சாம்ப் வாங்க வைத்தார். அதுக்கப்புறம் ஒரு அட்ரினோ என்கிற ஒரு வண்டி வச்சிருந்தோம், பைக் வாங்க வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கொடுத்தார். அது செகண்ட் ஹேண்ட் காரு. அதுக்கப்புறம் கர்த்தர் ஃப்ரெஷ்ஷாக நியூ கார் வாங்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கார் வாங்க உதவி செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வருமானத்தை வைத்து, நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து, நம்முடைய தேவைகளை வைத்து தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு வேண்டியதை அழகாக கொடுக்குறார். எதுலேயும் குறை வைக்கிறது இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக வாடகை வீட்டில் இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவர் என்ன பண்ணுவார்? ஒரு லீஸ்க்கு வர வைப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார். எப்படிங்க நடந்தது தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை அவரே விருத்தியாக்குகிறார். அது போய் நாம் ஒன்று அப்பனா ஆண்டவரே அப்ப நான் பரலோகம் வர முடியாதா? எனக்கு ஐஸ்வர்யம் விருத்தி ஆயிடுச்சு, நான் பரலோகம் வர முடியாதா அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லி நம்மை பார்த்து என்ன செய்வார்? சிரிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் வேதனையை கொடுக்கவே கொடுக்காது. அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் தேவ ராஜ்யத்துக்கு வருகிறதற்கு நம்மை தடை பண்ணவே முடியாது. ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யம் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அவர்தே பூமி தாங்க முடியல. அவரோட பிள்ளை ஈசாக்குக்கு எல்லாத்துலேயும் 100 மடங்கு ஆசீர்வாதம். விதைச்சா 100 மடங்கு. 100 மடங்குன்னா பார்த்துக்கோங்க.
10ன்னா 10 × 10 100. அப்படியே என்ன ஆகுது? டு த பவர் 10 டு த பவர் 2, 10 × 10. அடுத்தது 10 டு த பவர் 4. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அப்போ எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்திருக்கும் அவருக்கு, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு. ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் அதன் மேல மனசை வைக்கல. அதை அல்ல, அதிலும் மேலான பரமராஜ்யத்தையே அவர்கள் தேடினார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சாட்சிகளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்தா அது நமக்கு வேதனையை கொடுக்காது. அதே நேரத்தில் அதன் மேலே நாம் மனதை வைக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் இருக்க போகிறோம், கொடுக்கறத அனுபவிக்க போகிறோம். போகிறப்ப நேராக பேக் பண்ணிட்டு பரலோகம் போயிட போகிறோம். அதனால் தேவகரத்தில் நம்ம கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஐஸ்வர்ய விருத்தியானால் மனதை அதன் மேல் வையாதையுங்கள்.